Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம இன்னொரு மீல் பிளானிங் அண்ட் prepping ஃபார் வீக் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ மீல் பிளானிங் வீடியோ போடுங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய வந்துட்டே இருக்குன்றதுனால இது ஒரு சீரீஸாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வரப்போகிற வீக்குக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெப்பிங் பிளானிங் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த மசூர் தால் வச்சு நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா மஃபின், இந்த காஸ்கோவில் வாங்கின இந்த க்ரஸ்டீஸோட பம்ப்கின் ஸ்பைஸ் மஃபின், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேன் கேக்காகவும் இந்த மிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மஃபின், கேக், குக்கீஸ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ பட் நான் இது பண்ணது பார்த்திங்கன்னா வரப்போகிற வீக்குக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் குட்டி கெஸ்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அது முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட் எடுத்து நம்ம பயிர் வகை எல்லாத்தையும் வேக வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த பயிர் வகை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 1 hour ஊற வச்சா கூட போதும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காராமணி, அது ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் அது கொஞ்சம் தண்ணி, எப்போவுமே உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது சுண்டலாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் லேயரில் பச்சை பயிறு, அதுவும் ஒரு 1 hour ஊறி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லேயருக்கு பார்த்திங்கன்னா முட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட் அதையும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். பட் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிழங்குக்கு நான் ஒரு தனியாக ஒரு பிளேட்டு போட்டிருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, முட்டை அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஷெல்லேருந்து அது எவ்வளவு பியூராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அது ஏதாவது மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். முட்டைக்கு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் காய்க்கு 1 ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம வச்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பயர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பயிர் வகை பார்த்திங்கன்னா ஒன்று ஈவினிங்க்கு ஸ்நாக்காக இருக்கும், இல்லை லஞ்சுக்கு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, இல்லை அப்படின்னா கிரேவி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இந்த பயிர் போட்டே நம்ம ஒரு கிரேவி போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கரெக்டாக நம்ம இப்போ ஒரு 3 cups அளவுக்கு பயிர் எடுத்திருப்போம். அது அந்த வீக்குக்கு காலியாகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க இந்த மசூர் தால் இருக்கு இல்லையா, அது இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். ஸோ சிப்ஸ் எப்படி நம்ம தாலில் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் இது சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது ஈவினிங் டைமில் சின்னவங்க பெரியவங்க ஏதாச்சும் ஒரு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. அதே சமயம் நம்மளுக்கு பருப்பும் உள்ளே சேர்த்த மாதிரி ஆகும். குழந்தைங்கள்லாம் பருப்பு சாப்பிட வைக்கிறது கஷ்டம் இல்லையா. பட் இந்த மாதிரி சிப்ஸு வித் ஒரு டிப், ஏதாவது ஒரு டிப்பு, நீங்கள் ஈவன் க்ரீன் சட்னி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இல்லை ஹம்மஸ், இல்லை நீங்கள் எந்த டிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிப்பை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா யாருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியானது தான், ரொம்ப குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேட்டர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தின் லேயராக அதை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் திக்காக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் தின்னுனா இன்னும் கொஞ்சம் குயிக்காக அது வேகும். ஸோ இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே நம்மளுக்கு குக் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக மில்லட்ஸ் லஞ்சுக்கு நான் எடுத்துப்பேன். அதுவும் நான் டெய்லி அதை குக் பண்ண மாட்டேன், 2 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி குக் பண்ணுவேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு மொத்தமாக வேண்டிய மில்லட்ஸ் வேக வச்சு எப்படி வருது, எனக்கு அந்த 4th or 5th டே வரைக்கும் நல்லா வருதா. ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்குமே வச்சு 7 days வரைக்குமே வச்சு சாப்பிட்லான்னு தான் போட்டிருக்காங்க. இட் இஸ் சேஃப் டு கன்சியூம் அப்படின்றதான் போட்டிருக்காங்க. ஸோ பட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீக் நான் ஒரு 4-5 டேஸ்க்கு வர மாதிரி மில்லட்ஸை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பாட்டில் வேக வச்சுக்க போகிறேன். அடுத்து லஞ்சுக்கு வேண்டிய சாப்பாடு அதையும் வாஷ் பண்ணி இப்போ ஸ்டவ்வில் இது ரெண்டுத்தையும் குக் பண்ண வச்சிடலாம். மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கர்லேயும் நீங்கள் பண்ணலாம். பட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அப்படி கேக் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓப்பன் பாட் மெத்தட் இன்னுமே உங்களுக்கு டெக்ஸ்சர் அண்ட் அந்த இது நல்லாயிருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார்ல நம்ம வந்து பிரெட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 2 கப்பு வார்ம் வாட்டர்ல ஒரு பேக் அந்த ஆக்டிவ் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் 3.75 கப்பு 3.75 ஒரு 4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார், இது வந்து நம்ம நார்மலான சப்பாத்தி ஃப்ளார் இருக்குல்ல அதுதான், அது வந்து ஒரு 3.75 4 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது 3.75 to 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோ ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த 1/4 கப்பை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை கரெக்டான டெக்ஸ்சர் வந்துருச்சுன்னா நீங்க அதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதுக்கு வேண்டிய ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்குல்ல இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முந்தின நாள் நைட்டு, நான் இப்போ இது காலையில பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து முந்தின நாள் நைட்டே கூட இதை டோவை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அப்படியே ப்ரூஃப் பண்ண வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சவர் டோ பிரெட் மாதிரி வரும். பட் நான் வந்து இன்னைக்கு காலையில பண்ணி நான் வந்து ஈவினிங் தான் வந்து இதை பேக் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த சவர் டோ ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நீங்க முந்தின நாளே பண்ணிட்டு நீங்க வெளியே கவுண்டர் டாப்லயே வச்சு பண்ணிக்கலாம். அப்படி வந்து நம்ம சவர் டோ பிரெட் வந்து உங்களுக்கு மிச்ச பிரெட்டை விட கொஞ்சம் நல்ல டைஜஷனுக்கும் சரி, இல்லை வந்து கன்சியூம் பண்றதுக்குமே ரொம்ப நல்லது தான். ஸோ மேலே வந்து கொஞ்சமா நான் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வச்சிடலாம். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 5 to 6 hours டைம் இருக்கு, அதுக்குள்ள இது வந்து உங்களுக்கு நல்லா ப்ரூஃப் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மில்லட் ரைஸ் இருக்கு இல்லையா, அது நார்மலாக நம்ம புழுங்கல் அரிசி வேகிறது டைம்ல பாதி டைம் தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மில்லட்டை எடுத்து வடிச்சு வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லென்டில் சிப்ஸுக்கு பேக் பண்ண வச்சிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இது இப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஒரு கிரன்ச்சியான ஃபீல் வேணும், சிப்ஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து இதை ஸ்ட்ரிப்ஸாவோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்ல கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிக்க போறேன். மீன்வைல் நம்ம வச்சிருந்த இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சிருந்தது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட போறேன். முட்டையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டு உடனே இந்த மாதிரி சில் தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். லஞ்சுக்கு வேண்டிய சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆற வச்சிருக்கேன். சாதம், அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, பயிறு வகைகள், முட்டை. இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரெட் லென்டில், அதாவது மசூர் தால். இந்த தாலுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பெருசாக இருக்காது, இப்போ தூரம்பருப்பு கடலைப்பருப்பு மாதிரி இருக்காது. அதனால சிப்ஸாக சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்கள் வந்து இதை தவிர்த்து வேற ஏதாவது தாலில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் இந்த மசூர் தாலில் பண்ணுற சிப்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏதோ ஒரு கருக்குன்னு கொடுக்குற ஒரு சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 days வந்து நீங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பேக் பண்ணது நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சரில் வந்துருச்சுன்னா நீங்கள் 4-5 days நீங்கள் வெளியே கவுண்டர் டாப்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் பண்ணது கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 daysக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்போ திரும்பி அவனில் ஒரு 5-10 minutes பேக் பண்ணலாம். இல்லை ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக போட்டு கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து ஈவனாக கொஞ்சம் குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்புக்கு வச்சுக்கலாம். இல்லை வந்து சாலட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் குருட்டான்ஸ்க்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டிப்பு வச்சு இல்லை ஒரு க்ரீன் சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்தி, அதே சமயம் செய்கிறதுமே ஈஸி, ஒரு கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்காக இருக்கும். கிட்ஸுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க. ஸோ இந்த பேட்டரை வந்து நீங்கள் இன்னுமே கூட தின்னா அந்த ட்ரேல போட்டு பண்ணிங்கன்னா இதுவே சிப்ஸாக கூட வரும்.
பட் வந்து அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்ததுனால நான் அப்படியே சும்மா ஒரு தின் லேயர் தோசை ஒரு ஊத்தப்பம்க்கு பாதி அளவுக்கு இருக்கிற திக்னஸ்ல ஊத்திட்டேன். ஸோ இதை திரும்ப பேக் பண்ண போறோம். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். ஸோ சீசனிங்க்கு வந்து நம்ம உப்பு, சில்லி ஃபிளேக்ஸ் போட்டிருக்கோம். இதை தவிர்த்து நீங்க வேற உங்களுக்கு இன்னுமே நல்லா சட்பட்டாவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம், இல்ல கார்லிக் பவுடர் அந்த மாதிரியும் நீங்க வந்து பேட்டர்ல அரைக்கிறோம் இல்லையா, அப்பவே நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இது வரைக்கும் நம்ம இதுக்கு ஆயிலே ஊத்தல. ஸோ கொஞ்சம் ஆயில் ஊத்துனாதான் நம்மளுக்கு அந்த ஃப்ரை ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். ஸோ அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே போட்டு லைட்டா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ட்ரை அவுட் ஆகாம உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த அவன்ல இருக்கிற அந்த மெஷ் ரேக் இருக்கு இல்லையா, அதுல வந்து லைனர் எதுவும் போட வேண்டாம். இப்போ நம்ம இதை வந்து திரும்ப பேக் பண்ண போறோம். நீங்க வந்து ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை உள்ள வச்சுட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸ் இது வந்து இந்த சிப்ஸ் அப்படியே ஒரு கரண்டி வச்சு அப்படியே ஃபிளிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஈக்குவலா நம்மளுக்கு இதுவாகி கிறிஸ்பி ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் நான் இன்னொரு வாட்டி இன்ஸ்டன்ட் பாட்ல பருப்பு வர வீக்குக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய அளவுக்கு பருப்பு, தோரம் பருப்பும் அதுக்கு மேல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் நான் வேக வச்சுட்டு போறேன். ஸோ தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு அப்படின்றதுனால இதுக்கு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்து வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் பெப்பர் சிக்கன் பண்ண போறேன். ஸோ அதனால கொஞ்சம் வந்து லஞ்சுக்கு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வச்சுக்க போறோம். ஸோ அதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னோட ஸ்டைல்ல பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனா இருந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ சிக்கனை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு வேண்டிய பாதி அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அதையும் போட்டு நம்ம இது ஒரே ஒரு விசிலுக்கு இதை ப்ரெஷர் குக் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து இதுல இருந்து சூப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து 3/4 கப் தண்ணி சொன்னேன், அது வந்து நீங்க ஒரு 2 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அப்படியே அந்த வாட்டரையும் போட்டு தான் நான் பெப்பர் சிக்கன் பண்ண போறேன். ரொம்ப இந்த ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நம்மளுக்கு ஆயில் அந்த மாதிரி நிறைய யூசேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வேகவும் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்றதுனால இது வந்து இன்னும் பெட்டரான வேயா இருக்கும் நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் நான் மேரினேஷன் இது வந்து நம்ம வீக் எண்டுக்கு, அதாவது ஃப்ரைடே ஈவினிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ சிக்கன், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் காத்தி ரோல் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து மேரினேஷன் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்து கொஞ்சமாக க்ரீன் சட்னி. இது என்கிட்ட ஏற்கனவே வீட்டில் செஞ்சது தான். இன்றைக்கி நான் இன்னொரு பேட்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த பாட்டிலை இப்போ காலி பண்ணணும், அதனால நான் க்ரீன் சட்னி சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஜிப்லாக்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுன்ற போது ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் இப்போ வந்து நாளைக்கு ஈவினிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்டை தாண்டி நம்மளுக்கு குக் பண்ணுற இதுக்கு வந்துடும், அது ஆயிருக்கும் அந்த நேரத்துக்கு. கொஞ்சமாக நம்ம ஆயிலும் போட்டுக்கிட்டோம்னா, ஜென்ரலாகவே மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதில். ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ரெடி. இதை உடனே நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டுடலாம். அடுத்ததான் நம்மளோட சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
20 மினிட்ஸ் வச்சுருந்தோம். எவ்ரி 5 மினிட்ஸ் அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்துடும். எப்படி சிப்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் சிக்கனுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு விசிலுக்கு, அது ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்க வேண்டியது இருக்குது. அதை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு ஹெவி பாட்டமான ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துப்போம். அடுத்து கருவேப்பிலை போட்டுப்போம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அகைன் நம்ம சிக்கனுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த டைமில். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா முஷி ஆகணும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே சாஃப்ட் ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை போனோட இருக்க சிக்கனை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போனை தனியாக எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் கூட இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியோட தான் நான் சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி இல்லை, அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வத்திடும். ஸோ நல்ல ஒரு செமி ட்ரையான ஒரு தொட்டுக்க உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள். ஸோ இப்போ நம்ம சேர்த்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் கடைசியில் சேர்க்கணும். மிளகுத்தூள் வந்து நம்ம இப்போவே நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கசந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம எண்டிங்கில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிளகோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை வந்து இந்த ரெசிபிக்கு நிறையா தேவை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வந்து கருவேப்பிலை பொடியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா, நிறையா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் அப்படியே கையில் நல்லா நொறுக்கி பொடிச்சு போட்டுடலாம். நான் வந்து பவுடரும் கொஞ்சம் சேர்த்தேன், கொஞ்சம் கடைசியில் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். ஈவன் வந்து பெரிய குவான்டிட்டி கூட நீங்கள் ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ப்ரெஷர் குக் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ இந்த மசாலாலாம் அந்த சிக்கனோடு செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை குயிக்காகவே முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாதம், அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மில்லட்ஸும் எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்து வந்து நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. ஸோ அந்த சாம்பாருக்கு இந்த பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரசம் அண்ட் இந்த பெப்பர் சிக்கனுமே நல்லாயிருக்கும். பட் எங்ககிட்ட ஏற்கனவே இந்த குழம்பு இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ட் பாட்டில் மீல் பிளானிங்க்கு பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வெந்துருச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஆற வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி மீல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை பேக் பண்ணணும். அதாவது விதின் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே அது நல்லா ஆற வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு வீக்குக்கு பிரச்சனையே இல்லாமல் வரும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறீங்களா இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா அப்படின்ட்டு. நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். இன்றைக்கி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த சிக்கன் மட்டும் தான் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். 5 டேஸ்க்கு மேலேயே வந்து எனக்கு வரதான் செய்யுது, நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒழுங்காக பேக் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் அந்த வித்தின் அந்த 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா
அதோட லைஃப் கண்டிப்பாக 1 வீக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த மில்லட்ஸ் நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ 4 டேஸ்க்கு வர மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் 4 தனித்தனி பாக்ஸ் ஆர் இதில் வச்சுருக்கேன், கிண்ணத்தில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு போர்ஷனாக ஒரு நாளைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அது எப்படி வருது அப்படின்னு நான் செக் பண்ணிக்கணும். 2 நாளைக்கு ஒருக்க நான் வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போவுமே எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா ட்ரையாக இருக்காது, பர்ஃபெக்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த வாட்டி நான் எப்படி அந்த 4-5 டேஸ்க்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையும் வந்து தோலை எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு பாக்ஸில் போட்டாச்சு. நம்மளோட தாலும் ரெடியாக இருக்குது, பயிர் வகைகளும் வந்து சூப்பராக ரெடி. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். ஸோ நம்மளோட மீல் பிளானிங் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் இது ஒன்ஸ் இது ஆறிடுச்சு அப்படின்னா உடனே இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். அடுத்து இந்த கிழங்கு வகைகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. பட் நம்ம இது வந்து தோல் எடுக்கணும். தோல் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் சாலட் பார் அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு காய்கறியெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ இந்த கிழங்கும் வந்து நல்லா உரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பயறு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது காய்கறி, அப்புறம் இதில் ஒரு 2 பீஸு இல்லை 1 பீஸ் போட்டுக்கலாம். இல்லை வந்து நம்ம ஏதாவது சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொட்டேட்டோவுக்கு பதிலாக நம்ம தாராளமாக ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே நல்ல வகையான ஒரு பொட்டேட்டோ தான் அது. மல்டிபிள் வேஸில் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இந்த வீக்குக்கு. ஸோ அது வந்து நம்ம மீல் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ரெசிபி க்ரீன் சட்னி. ஸோ இதுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட் தான் நான் போடுவேன். ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி செய்கிறது கொஞ்சம் பெரிய பேட்ச் தான். நான் லாஸ்ட் டைம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கரெக்டாக 2 வீக்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே வர மாதிரி ஒரு பெரிய பேட்சாக பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கட்டு கொத்தமல்லி, 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். ஸோ கொத்தமல்லி, அப்புறம் உப்பு எல்லாமே ஒன்றாவே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து லெமன் ஜூஸ், பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா நான் ஏற்கனவே அரைச்சி தான் வச்சுருக்கேன்றதுனால நம்ம கடைசியாக கூட அதை போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த க்ரீன் சட்னி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வாஷ் பண்ணணும், தரோவாக வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடும், கொஞ்சம் பொறுமையாக அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே ராவாக யூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ ஏதாச்சும் ஒரு சட்னியாக இருந்துச்சுன்னா ராவாக தான் எடுத்து சாப்பிடுவோம். இது குக் பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாதுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த க்ரீன் சட்னியுமே கண்டிப்பாக 2 வீக்ஸ்க்கு இதே க்ரீன் கலரில் இருக்குது. கடையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கலர் போடாமல் க்ரீன் சட்னி நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம அரைச்சாலுமே நம்மளுக்கு நேச்சுரலாகவே இந்த ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வர்சடைலான ஒரு டிப்பு. ஸோ இது வந்து எல்லா வகையிலையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நிறையா கொத்தமல்லி, புதினாலாம் இருக்குன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் ரெகுலராகவே இந்த க்ரீன் சட்னி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ப்ரெட்ஸுக்கு, அப்புறம் வந்து ஏதாச்சும் சுண்டல் பண்ணேன்னா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்பேன். நல்லாயிருக்கும் அது. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஸோ வேணுன்ற போது அந்த பாட்டில் முடிஞ்ச பிறகு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் ஒரு சாலட் பார் மாதிரி நான் செட் பண்ணோன்ட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு ஸ்நாக் சாப்பிட்ணும், ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம மைண்டு வந்து நம்மளுக்கு பிடிச்சதை தான் எடுக்க சொல்லும். பட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஹெல்தியான ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா சான்சஸ் இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது நம்ம அதை பிக் பண்ணுறதுக்கு. நான் அந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஹெல்தியான ஒரு ஃபுட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சா
ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வந்து ப்ரெப் பண்ணி நான் பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். பாட்டிலில் போடுறதுக்கான ரீசனுமே அது ஒன்று வந்து அப்படியே நல்லா வைப்ரண்ட்டாக அது வந்து நம்மளை சாப்பிடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். வெறும் சாலடுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்னைக்கு பிரெட்லாம் கூட பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வெஜ் சாண்ட்விச்சுக்கு இல்லை வந்து சாலட் இல்லைன்னா வந்து நம்ம சுண்டல்லாம் செய்வேன்ல, அதுலேயும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். லெட்டர்ஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு வந்து அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக்குக்கு வரும். லெட்டர்ஸ் நல்லா கையால் பிரிங்க, அந்த நைஃப் வச்சு கட் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஆக்சிடைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா லெட்டர்ஸ் கட் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு நைஃப் இருக்குது, அது நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே அப்படியே பிரிச்சுக்கோங்க. ஒரு ஷார்ப் இல்லை ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது கொஞ்சம் லைஃபுமே கம்மியாகும். ஸோ அதனால வந்து ஒரு வாஷ் நான் பண்ணி தான் வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பிரித்து வச்சுட்டு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கீழே ஒரு டிஷ்யூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே அந்த பிச்சு போட்ட அந்த லெட்டர்ஸை வச்சு திரும்ப மேலே ஒரு டிஷ்யூ வச்சு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 1 வீக்குக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே 1 வீக்குக்கு மேலேயே வரும். ஸோ எப்போ வேணுமோ நம்ம அப்போ கூட வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்கேன்னா கேரட், குக்கும்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம் நம்ம சாலட்லேயுமே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த கேப்சிகம் வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும், பார்ட்டிஷன் இல்லை 4 இருக்கும். அதில் வந்து 3 வந்து குக்கிங்க்கு வச்சுக்கலாம், 4 வந்து சாலட்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர். ஸோ லைட்டாக இப்போ வந்து வெதர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால குக்கும்பர் சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்பி நான் வந்து குக்கும்பரை ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ எப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஓகே இது இருக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டிலில் போட்டு வைக்கிறதுக்கான காரணம் 2-3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்த உடனே தெரியும், ஸோ நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்கும். மிச்ச கண்டெய்னர்ஸை விட அந்த திருக்கு போட்ட பாட்டில் இருக்கும்ல அதில் வந்து இன்னுமே நிறைய நாள் இருக்கும். அதே மாதிரி நம்ம மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள், என்னோட பிளான் படி ஒரு 3 நாள் வச்சு யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த வெஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறுமே சாலட் மட்டும் இல்லாமல் அந்த நம்ம சுண்டல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வெஜ்ஜீஸ் சேர்ப்போம். ஸோ அதில் இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி அது கூடமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் சாப்பிட்ணும்னு கிடையாது, நம்மளுக்கு எப்படி இருந்து எந்த காம்பினேஷனில் பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அகைன் இதையுமே நீங்கள் ஏதாவது ஒரு டிப் வச்சு சாப்பிட பிடிக்கணும் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ வச்சு மூடி வச்சிட போகிறேன். அடுத்து நம்மளோட கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி சாப்பிட்றத விட இல்லை ஜூஸாக குடிக்கிறத விட பெஸ்ட்டு வே நம்ம உடம்புக்கு ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ராவாகவே சாப்பிட்றது தான். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்லைஸோ இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி அகைன் நீங்கள் எந்த டிப் வேணும்னாலும் அதை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பரில் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சரி ஓகே இது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா நிறைய நான் பண்ணலை, கொஞ்சம் தான் பண்ணுறேன், ஒரு 2-3 கேரட் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு திரும்ப அந்த டிஷ்யூவை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த வந்து கொஞ்சம் வேப்பர் ஃபார்ம் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அந்த வேப்பர் ஃபார்ம் ஆகாதபடி நம்ம அந்த
ஏதாவது ஒன்று அங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் நிறைய நாள் வரும். அந்த ஃப்ரெஷ்னஸுமே இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா அப்படியே பாட்டிலில் காய்கறியாக இருக்கும். ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து எது வேணுமோ இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து லைட்டாக லெமன் ஜூஸில் சால்ட் அண்ட் பெப்பர் கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பெல் பெப்பர்ஸ். பெல் பெப்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த 3 கார்னர்ஸ் இருக்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப காரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மீல் ப்ரெப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சூமிங் மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதையுமே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் காய்கறி பண்ண போகிறீங்க, அதாவது கட் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா அது முன்னாடியே வாஷ் பண்ணி ஆற வச்சிடலாம். நீங்கள் வந்து லன்ச் வேலை நடந்துட்டு இருக்கும் போதே ஏதாவது வதக்கிற நேரம், வேக வைக்கிற நேரத்தில் இந்தந்த வேலை குட்டி குட்டி வேலையை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட பெல் பெப்பர்ஸ் அதுவும் ரெடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாட்டிலில் வந்து நம்ம லெட்டர்ஸ் ஏற்கனவே ஒரு இதில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பாட்டில்லையும் நம்ம லெட்டர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ சாண்ட்விட்சுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது சப் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் வந்து ஜென்ரலாகவே லெட்டர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னன்னா அது ஒரு 5-6 நாளைக்கு அதை எடுத்துட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா 5-6 டேஸ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாலட் பாட்டில்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போ இதை உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. ஸோ 2 கட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு 2 நாளைக்கு வர மாதிரி. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷாப்பிங் போயிட்டு வந்த அந்த இதை காமிக்கல, அந்த பார்ட் நான் காமிக்கல. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி நான் வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கேபேஜ், பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி காய்கறி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரை, ஸோ இது ஒரு 2 கட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸாவது ஆகும். ஸோ அப்படியே நான் இதை எடுத்துகிட்டு போய் டிவி பக்கத்துலேயோ இல்லை உட்காந்துட்டு போய் ரிலாக்ஸ்டாக இதை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது மூவியோ இல்லை ஏதாச்சும் சாங் கேட்டுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஜென்ரலாக இந்த உட்காந்த ஸ்டேஜில் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஆன ஒரு மோடில் இருக்கும். வீக் டேஸில் நம்ம ஜென்ரலாகவே கீரைலாம் இந்த ஆஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் வெந்தயக்கீரை ஜென்ரலாகவே உங்களுக்கு மண் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும்போது உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அது அதாவது கை காலுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த டைம் நான் சொல்கிறேன். அந்த டைமில் நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஜென்ரலாக இங்கே வந்து ஸ்பினாச், பேபி ஸ்பினாச் தான் நாங்கள் வாங்குவோம். அது வந்து ட்ரிபிள் வாஷ்டு, நம்ம வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இருக்காது. பட் இந்த கீரையில் ஊறுபட்ட மண் இருக்கும். ஸோ அதனால நான் வாஷ் பண்ணலை. இப்போ வந்து வெறும் ஆஞ்சி மட்டும் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு 2 பண்டலாக போட்டு டிஷ்யூவை வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு 4-5 நாளைக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு அழுகெல்லாம் செய்யாது. ஒரு கவர்லேயோ இல்லை ஜிப்லாக்ல கூட நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். பட் நார்மல் இந்த கவர்லேயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம காலையில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டுக்கு ப்ரூஃப் பண்ண, ஸோ அது பேக் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. நான் வந்து 2 லோஃபாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு பாதி எடுத்து கொஞ்சம் ஃப்ளார், அகைன் அதுக்குமே நம்ம வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுறோம். வீட் ஃப்ளாரை டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லோஃப் பேனில் வச்சு இதை பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம நிறைய கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து இது பிரெட் எடுத்துகிட்டு போக விரும்புவாங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஈஸி ஃபுட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி மெஸ் ஃப்ரீ ஃபுட்டாகவும் இருக்கும்.
பிரெட் பண்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. நீங்க ஈவன் சப்பாத்தி மாவுக்கு கூட கொஞ்சம் பார்த்து நீங்க மாவு பிசைற மாரி இருக்கும். பட் பிரெட்டுக்கு வந்து அவ்வளோ பெருசா கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, எஃபர்ட்லெஸ் தான் செய்ற ஒரு விஷயம் தான் பிரெட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளார்லயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீட் ஃப்ளார்லயே நம்ம பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். வீட்லயே பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட் ஃப்ளார் கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஹெல்தியரான ஆப்ஷனு. அதுவும் வந்து இது சவர்டோவா ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே நல்ல விஷயம் தான் அது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லோஃப்க்கான ஒன்றது. இப்போ இந்த லோஃப் பேன்ல கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக பட்டர் தடவி ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அவனில் வச்சு 450 டிகிரி ஃபேரன்ஹைட்டுக்கு ஒரு 40 to 50 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எடுத்துடுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு அவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா விதின் ஒரு 35 மினிட்ஸ்லேயே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என் பையன் ஒரு மஃபின் செஞ்சாரு. ஸோ அவர் வந்து லைனர் இல்லாமல் வச்சதுனால அது ஒரு மாதிரி இதில் வந்துச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ அதுதான் வந்து வரப்போகிற வீக்குக்கு அவருக்கு ஸ்நாக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான ஹோல் வீட் ஃப்ளார் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட் ஃப்ளார் என்ன கலரில் இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டென்ஸாக இருக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு சாண்ட்விச் ஆகும் இல்லை ஏதாச்சும்னாவோ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான டெக்ஸ்சர் கிடையாது. லைட்டாக டென்ஸாக இருக்கும். பட் அது ஒரு விஷயமே கிடையாது. நல்ல டேஸ்டியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக மாவுமே வந்து புளிச்ச மாதிரி இருந்தது. அது வந்து நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டா அது ஏரியா அந்த மாதிரி இருக்காது. ஸோ வந்து ஒரு டீசென்டான ஒரு உங்களுக்கு ஹெல்தியர் ஆப்ஷன்ற போது நீங்க ஒயிட் பிரெட் கம்பேர் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா நம்ம கன்சியூம் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இந்த வீட் பிரெட் இருக்கு. ஸோ நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். பிரெட் வந்து எப்பவுமே கொஞ்சம் வார்மா இருக்கும் போதே நீங்க அந்த பிரெட் நைஃபை வச்சு கட் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்ட பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க 1 வீக்குக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட மீல் பிளானுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம போடுறது மீல் பிளான் 7. ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அந்த ஸ்டார் போடுறது வந்து என் பையனுக்குள்ளது. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை தான் எடுத்துகிட்டு போக போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் சாண்ட்விச். நம்மக்கிட்ட பிரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம சாண்ட்விட்சு ஒன்று வந்து பொட்டேட்டோ இல்லைனா பன்னீர் அந்த மாதிரி வச்சு பண்ணலான் இருக்கேன். எங்களுக்கு வந்து வெஜ்ஜீஸ் நிறைய வெஜ்ஜீஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அதை வச்சு நம்ம ஒரு சாண்ட்விச் எங்களுக்கு. அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் புலாவ். அதுக்கடுத்து தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா பீஸ் அண்ட் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வதக்கல் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து மில்லட் இல்லையா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மில்லட்டோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த காலிஃப்ளவர் பீஸ் வந்து செமி ட்ரையாக பண்ணோன்னா அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தயிர் வச்சு கூட அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா. அடுத்து டியூஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா. ஸோ ஆலு பராத்தாக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஆலு எடுத்துக்க போகிறோம். மிச்சத்தெல்லாம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் கேரட் அதை நல்லா மேஷ் பண்ணி நம்ம அது ஒரு ஆலு பராத்தா மாதிரியே கொண்டுட்டு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி அதில் சப்பாத்தி செஞ்சு எங்கள் எல்லாருக்குமே அதுதான். அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம தாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேத்தி தால். அடுத்து எக் மசாலா. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு டே டைமில் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொத்து சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி போட்டு லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பண்ணுறது. எக் வேணும்னா எக்கு போட்டுக்கலாம். அடுத்து வென்ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சாண்ட்விச். இது நம்ம வெறும் பொட்டேட்டோவை அப்படியே மசாலா மாதிரி பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது. அது கூட நான் சீஸு அப்புறம் க்ரீன் சட்னி அதெல்லாம் போட்டால் என் பையன் சாப்பிட்டுடுவான். எங்களுக்கு வந்து தோசை
அதுக்கடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு குருமா குழம்பு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்க கேபேஜ் வச்சுருக்கேன். ஸோ கேபேஜில் பொரியலாக பண்ணிட வேண்டியது தான். அடுத்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை, ரைஸ் சேவை இருக்கும். அது கடையிலே கிடைக்குது. அது நம்ம ஊற வச்சு வேக வச்சு தாளிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ லெமன் அண்ட் டொமேட்டோ, நம்ம ஏற்கனவே டொமேட்டோ அந்த பேஸ் கறி வச்சுருக்கோம், அதை வச்சே நான் பண்ணிவிடுவேன். ஸோ குயிக்காக அது முடிஞ்சிடும். அடுத்து வந்து தேர்ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா, எல்லாருக்குமே அதுதான். ஸோ பன்னீரை திருவி நம்ம ஆலு பராத்தா மாதிரியே ஃபில் பண்ணி அது பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து நம்மக்கிட்ட இன்னொரு வெந்தயக்கீரை கட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு புளிக்குழம்பு வச்சிடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் போடுறது போல் வெந்தயக்கீரை போட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து அது பொட்டேட்டோவை நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே இருக்க தான் செய்யும் அந்த டைமில். ஸோ பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்து வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட்டு, இல்லை ஒருத்தருக்கு ப்ரெட்டு இல்லை மிச்சவங்களுக்கு தோசை, அந்த மாதிரி ஓட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து பாஸ்தா, எல்லாருக்குமே பாஸ்தா தான். அடுத்து லஞ்சுக்கு வந்து சுரக்காய் இருக்குது, அதை வச்சு கடையல் மாதிரி பண்ணிவிட்டு தொட்டுக்கு வந்து பீட்ரூட் ஃப்ரையு. நைட்டுக்கு வந்து இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வச்சு சிக்கன் காத்தி ரோல். ஸோ ஃப்ரைடே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீக்குக்கு நான் வந்து மாவு எதுவும் அரைக்கலை, ஏன்னா வந்து நான் போன வீக் அரைச்ச மாவே எனக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால இட்லி மாவு எதுவும் நான் அரைக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரெட்டு வீட் ஃப்ளாரில் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்தியரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வாஃபிள், அப்புறம் வந்து எக்கு. ஸோ டிஃபால்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி காலையிலே சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும் என் பையனுக்கு. ஸோ அதனால் டிஃபால்ட் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அதை காலி பண்ணணும். குக் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை குக் பண்ணாமல் சில காய்கறி இருக்கும் இல்லையா, என்னை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த காய்கறி எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற 2 நாளில் காலி பண்ணிட வேண்டியது தான். இல்லை காலியே ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி வாங்கி பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட எனர்ஜியே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.